everyone, this is my story vlog number 16. இன்னைக்கு வந்து ஒரு ராம்நாத் போன ஒரு மினி vlog தான் வந்து பார்க்க போறீங்க. வந்து குடிச்சிட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மார்னிங்கே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இப்படின்ட்டுனே வந்து 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இந்த பேக் தான் நான் வந்து கொண்டு போகிறேன். இது நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே நான் மிஷினில் வச்சு மேலே தையல் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு தையல் போட்டிருக்கனால வந்து லைட்டாக ஒரு இடத்துல வந்து பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கினீங்கன்னா மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கிறது ரொம்ப வந்து சேஃப். அப்படியே வந்து நம்ம நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செடி எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டேன். ஸோ இந்த மணி பிளான்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதை வந்து ரூம்குள்ளே வந்து இப்போ செடியாக வந்து வச்சுருக்கேன். நான் பெயிண்ட் பண்ண மண்பானை வந்து ஒரு vlogல காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மண்பானையில் தான் வந்து இந்த செடியை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். கிளம்பிட்டு இருக்க டயத்தில் வந்து அம்மா வந்து கொஞ்சம் ப்ளவுஸை வந்து லைட்டாக ஸ்டிச் பண்ணி வந்து கேட்டாங்க. ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வந்து கொடுத்தேன். இந்த மாதிரி காட்டன் சுடிதார் தான் வந்து போட்டிருந்தேன். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி காட்டனாக வந்து உடுத்திருந்தா தான் வந்து நம்ம தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா பிகாஸ் இதுக்கு மேலே ஃபர்தா வேறு போடுறதுனால ரொம்பவே வந்து வேர்த்து ஓடு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக வந்து இருக்கும். அப்புறம் நான் வந்து நார்மலாக மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம், அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேன். இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஃபோன் வாங்கும்போது இந்த ஃபேன் வந்து எனக்கு காம்போவாக வந்து பூர்விகாவில் கொடுத்தாங்க. இதை வச்சு தான் வந்து நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா சன்ஸ்க்ரீம்லாம் வந்து போட்டால் ரொம்ப வந்து ஃபேஸ் வந்து வேர்க்குது. ஏன்டா இப்படி வேர்க்குதுன்னே வந்து தெரியல. நல்லா இதை வச்சு ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா ட்ரை பண்ண விட்டுருவேன். அப்படி விட்டாலுமே வந்து மாஸ்க் போடையில் ரொம்பவே வந்து அந்த வாயை சுற்றி, அப்புறம் வந்து அந்த ஃபோர்ஹெட்டு இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து வேர்க்குது. சன்ஸ்க்ரீன் போட்டாலே வேர்க்குமா என்னென்னு வேற எனக்கு தெரியலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சீரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் பெஸ்ட்டு சீரம் வந்து எனக்கு என்னன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு என்ன போட்டாலுமே பிம்பிள்ஸ் வரும். அதனால வந்து ரொம்ப வந்து சர்ச் பண்ணி கடைசியில் டெர்மக்கோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம். நான் இந்த மந்த்து தான் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணியிருந்தால் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlogல வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வாட்ச் தான் நான் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லா வாட்சுமே வந்து பேட்ரி போயிடுச்சு. ஏன்னா அது நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்னா அது அப்படியே போயிட்டு பேட்ரி போயிடுச்சு. பிடிஎஸ் வாட்ச் கூடமே ஒன்று வச்சுருக்கேன், அதுவுமே பேட்ரி போயிடுச்சு. இந்த ஒரு சென்ட்டை தான் வந்து நான் எல்லாரு கண்ணிலேருந்து பொத்தி வந்து வச்சுருக்கேன். எல்லாருமே வந்து என் கபோர்டில் எடுத்து எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டானுங்க. இதை மட்டும் உள்ளே ஒரு டப்பாவில் வச்சு ஒளிச்சு வச்சுருக்கேன் யாருக்கும் தெரியாமல். கொஞ்சம் வந்து வில்லேஜ் சைடில் தான் வந்து அப்பா வந்து போயிருந்தாங்க. ரொம்பவே நல்லா தான் வந்து இருந்துச்சு. ஆனால் சரியான வெயில்.
ராம்நாட்டுக்கு வந்து எப்படி 2 மணி நேரம் கிட்ட வந்து ஆகும். அதான் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். ட்ராவல் பிடிச்சாலுமே வந்து போயிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும். அது ரொம்பவே கடுப்பாக இருக்கும். காராக இருந்தாலுமே வந்து ஓகே, ஸோ நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து வந்து போகலாம். ஆனால் இதுவே பஸ்ஸாக இருந்தால் அப்பா அவ்வளவுதான், சொல்லவே முடியாது. போகிற வழியிலே வந்து டீ வந்து குடித்தோம். ஏன்னா மார்னிங் வந்து சாப்பிட்றனால எல்லாருக்குமே வந்து பசி வந்துடுச்சு. டீ இருந்தால் வந்து போதும், உலகமே வந்து சுற்றிட்டு வந்துடலாம். மென்னலில் வந்து பார்த்துருக்கீங்களா, இதான் அம்மாவுக்கு வந்து அப்பா ஆற்றி கொடுத்தாங்க. ஆம்ல ஐஸ்வர்யா ராய் இவர் தான். ஸோ ரொம்ப அழகாக இருப்பார். ஸோ கொஞ்சம் ஷையாக வந்து ஆயிட்டாரு. எனக்கு அப்பப்போ கேமராமேனுமே இவர் தான். ஆனந்தம் சில்க்ஸ் தான் வந்து வந்திருந்தோம். ஸோ நாங்கள் சொந்த ஊரில் இருக்க வரைக்கும் இங்கே தான் வந்து ட்ரெஸ் எடுப்போம். அம்மாவுக்கு வந்து சாரியும், அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸும், அப்புறம் அக்கா பசங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸும், அப்புறம் அக்காவுக்கு சாரி எடுக்க தான் வந்திருந்தோம். எனக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் பெஸ்டி கூட வந்து இன்ஸ்டா பேஜில் வந்து ஆர்டர் போட்டாச்சு. நான் சும்மா பிக்னிக் மாதிரி தான் வந்திருந்தேன். நான் வீட்டுக்குள்ளே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்துச்சு. இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு அதான் எடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த போயிட்டு வரும்னு சொன்னாங்க, ஆனால் அந்த கலர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிங்க் அண்ட் ரெட் தான் வந்து எடுத்திருந்தோம். அப்புறம் அக்காவுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து ஒரே டிசைனில் வேறு வேறு கலரில் சாரீ வந்து எடுத்தாச்சு. இந்த ப்ளூ தான் வந்து ஃபஸ்ட் அக்காவுக்கு வந்து எடுத்தோம். இந்த க்ரீன் வந்து நல்லாவே வந்து இருந்துச்சு. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 600 சம்திங் வந்து இருந்திருந்தது. ஸோ இந்த சாரீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளூ அதுக்கு மேலே சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து எங்கள் அம்மாவுக்கு இந்த சாரீ தான் வந்து எடுத்திருந்தோம். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த மாதிரி கலர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். அப்படியே இவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து பசங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் செக்ஷனுக்கு வந்து போயாச்சு. சரி, அப்பாவுக்கு வந்து ஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ட்ரை பண்ணோம். பட் அவங்களுக்கு எதுவுமே வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் சரி துணி மாதிரி வந்து எடுத்து வந்து டைலர்கிட்ட கொடுத்து தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ துணி மாதிரியே வந்து எடுத்தாச்சு. ஆமா நீ தான் டைலர் ஆச்சே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம். நான் இன்னும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து தைக்கலாம் வந்து கற்றுக்கல. நான் ஏனோ தானோன்னு வந்து போயிட்டுருக்கேன். அதனால வந்து அப்பா கடைக்கு பக்கத்தில் இருக்க
டைலர் கொடுத்து வந்து ஸ்டிச் வந்து பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து சாரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் வாங்கினதில்லை. என் கிளாஸில் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு குரூப்பாக ஒரு சாரீ எடுத்தோம். அது இன்னும் அவங்க கொடுக்கல. ஸோ அதுக்கு ப்ளவுஸ் எல்லாமே வந்து வேறு டைலர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி நான் அதுக்கு ப்ரூச்சஸ் ஒர்க் மட்டும் போட்டு அதை அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு ஏஜ் இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி எடுத்து அப்படியே வந்து சேமிக்க வேண்டியதான். ஏன்னா மேரேஜ் அப்படின்ட்டுனாலே வந்து ஒரு 50 சாரியாவது அந்த பொண்ணுக்கு வந்து வைப்பாங்க. அதுக்கு வந்து முன்னாடியிலேருந்தே வந்து சாரியை வாங்கி 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 சேமித்து வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அதுக்கு இன்னும் வந்து வருஷங்கள் நிறையா இருக்குது. பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் ரொம்பவே வந்து கஷ்டமாக போயிடுச்சு. அப்படியே வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் அப்படியே வந்து ஒரு சர்பத்தை வந்து குடித்தோம். அப்படியே வந்து அந்த வெயிலுக்கு சில்லுன்னு அப்படியே தோண்டையில் இறங்கையில் சொர்க்கமே என்றாலும் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் வந்து தோணுச்சு. எனக்கு சர்பத் இந்த மாதிரி ஜூஸ்லாம் வந்து பெருசாக வந்து பிடிக்காது. ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் தான் வந்து குடிப்பேன். ஆனால் அந்த வெயிலுக்கு என்னையவே வந்து அது குடிக்க வச்சுச்சு. ஏன்னா நான் ஒரு டீ பைத்தியங்கிறதுனால எங்கே போனாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் டீலாம் வந்து கொடுத்தா குடிச்சிட்டே இருப்பேன். இந்த ஜூஸ் மட்டும் இறங்காது. ஆனால் அவ்வளோ ஒரு வெயில் என்னால் சத்தியமாக வந்து முடியல. எனக்கு லோ ப்ரெஷர் வேறு இருக்கா, அதனால தலை கிருகிருன்னு சுற்றிடுச்சு. இந்த மாதிரி ஜூஸ் வந்து குடித்தா நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து நல்லா கரெக்டாக வந்து நார்மலாக ஆகிடும். அதோடு அதை வந்து குடிச்சிட்டு அப்படியே ராமேஸ்வரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் வந்து போனோம். ஆனால் வந்து பாம்பன் போயிட்டு அப்படியே இந்த பாலத்தை வந்து ரீச் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் ஆகிடுச்சு. நான் 2 மணி நேரம் நம்ம திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்தாச்சு. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த சைடு வரேன். அதுக்கு முன்னாடி 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓல்டு ட்ரெயின் ட்ராக் இருக்கும்போது நாங்கள் ட்ரெயினில் வந்து ஒரு தடவை வந்திருந்தோம். ராமேஸ்வரம் வந்துட்டு ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரிட்டன் வந்தாச்சு. அந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தது. இப்போது வந்து புதுசாக வந்து வேலை பார்த்து வேறு ட்ராக் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து 5 இயர்ஸில் நான் வந்து இடையில ஒரு தடவை காரில் எதுக்கோ சம்திங் நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரியமான் இந்த மாதிரி வந்துட்டு ரிட்டன் வந்து போயிட்டுருது. சரி சும்மா தானே இருக்கும், இதை வந்து பார்த்துட்டுலாம், ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனது தான். டிராஃபிக் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துச்சு. வர்ற வழிலாம் சரியான காரு. எல்லாரும் அப்படி எங்கே தான் போகிறானுங்க அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து கோயிலெலாம் வந்து இருக்குல்ல. ஸோ அதுக்காகவே நிறைய நார்த் இந்தியன்ஸ்லேருந்துலாம் வந்து வர்றாங்க. நம்ம அந்த சைடு போகணுன்னு ஆசைப்படுறோம், ஆனால் அவங்க இந்த சைடு தான் வந்து பெரும்பாலும் வர்றாங்க. ஒன்ஸ் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம வந்து இப்போ கடலுக்கு மேலே இருக்கோம், பாலத்துக்கு மேலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குலாம் வந்து ஓவர் திங்க் மைண்டு. அதனால நான் வந்து வேறு மாதிரிலாம் இமேஜினேஷன் பண்ணுவேன். முதல்ல அந்த மைண்டை வந்து எப்படியாச்சும் டெலீட் பண்ணணும். ஆனால் அந்த மைண்டு வந்து போகவே மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து நின்று பிக்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் சரியான டிராஃபிக் ஆகிடுச்சு. அதனால நம்ம நிற்க வேண்டாம், கொஞ்சம் வந்து ஓரமாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணி ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்தேன். வியூ
தீவோட இந்த வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய போட்டு, அப்புறம் அந்த தண்ணி வந்து க்ரீன் கலரில், அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மெயினோட இதுதான் ரொம்பவே அழகாக இருந்தது. கடைசியாக ஒரு ஹோட்டலில் பிடிச்சி வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் தனுஷ்கோடி போயிட்டு அங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. பட் இப்போவே வந்து டைம் வந்து ஒரு 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கு மேலே போயிட்டு ரிட்டன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன்லேயே வந்து சாப்பிட்டுட்டோம். ஆனால் சாப்பாடு வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தான் நான் அம்மா கிட்டே சொன்னேன், நம்ம வீட்டிலேயே சமைச்சு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலான்னு. ஏன்னா எங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஹோட்டல் சாப்பாடெலாம் வந்து இப்போ வந்து செட் ஆக மாட்டேங்குது. அம்மாவுக்கு சுத்தமாக வந்து பிரியாணி வந்து செட்டே ஆகலை. ஒரு இடம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காரை ஸ்டாப் பண்ணி சொல்லி ஒரு கிளிப் மட்டும் எடுத்தேன். அப்படின்னா எனக்கு சரியான பயம். என்னோடய ஓவர் திங்கிங் மைண்ட் எங்கே போயிடுச்சுன்னா, சப்போஸ் நம்ம கையில் வச்சுருக்க ஃபோன் வந்து கீழே ஃப்ளிப்பாகி விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நான் பக்கத்துலேயே போகலை. அதுவும் இல்லாமல் சரியான காற்று, விட்டால் ஷால் வந்து பறந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. ட்ரெயின் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் என்னால் ட்ரெயினை வந்து எடுக்க முடியலை. ஏன்னா நாங்கள் ரொம்ப பின்னாடி ரோட்டில் இருந்ததுனால ட்ரெயின் போனதே வந்து தெரியலை. அதுக்கப்புறம் நாங்களாம் சாப்பிட்டுட்டு வர வழியில் டீ வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. போகும்போது நல்லா ஜாலியாக தான் இருக்குது. வீட்டுக்கு வரும்போது தான் அந்த டயர்ட்னஸ், அந்த தலைவலி, அப்படி ஒரு மாதிரி டென்ஷன்டாக, யார் என்ன கேட்டாலும் கடுப்பாக, அது ஏன்டா அப்படி இருக்குன்னே தெரியல. எப்போதுமே எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ போகும்போது நல்லா ஜாலியாக போவேன், வரையில் எரிச்சலாக தான் வரும், என்னன்னே வந்து தெரியல. அதுக்கப்புறம் ஸ்கைலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. வந்த உடனே வீட்டில் வந்து காஃபி வந்து போட்டு குடித்தோம். காஃபியை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்ல பெட்டில் வந்து உருண்டுட்டு, அதுக்கப்புறம் சரி தக்காளி சட்னி வச்சு தோசை வந்து ஊற்றிடலாம் அப்படின்னு வந்து கடைசியாக நாங்கள் வந்து 3 பேருமே வந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன சட்னி வைக்கிறது, இல்லை சாப்பாடு வெளியில் வாங்குவோமா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் அந்த பிரியாணி சாப்பிட்டது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சை கரிச்சிட்டு, அது ஒரு மாதிரி செமிக்கவே இல்லை. ஒரு மாதிரி அதுவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்தது. அதனால சரி வேண்டாம், ஹெவி சாப்பாடு வேறு, காலைல வேறு ஒழுங்காக சாப்பிடல, வீட்டிலே வந்து தோசை ஊற்றி சட்னியை வச்சலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியாச்சு. அப்போல கரெக்டாக மகாநதி சீரியலும் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம அந்த சீனையும் விடக்கூடாது, சாப்பாடு வேலையும் பார்க்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஹாலில் எடுத்துகிட்டு வந்து வெட்டிகிட்டு இருந்தேன். இந்த வெங்காயம் வெட்டுறது தான் வந்து பெரிய வேலையே. ஒரு வெங்காயம் வெட்டினாலும் 1 மணி நேரத்துக்கு கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். பட் சட்னி இந்த மாதிரி அரைக்கிற விஷயத்துக்கெலாம் பிரச்சனை இல்லை, எப்படி வேணால் வெட்டிக்கலாம். ஆனால் பிரியாணி இந்த மாதிரி கிரேவி அதுக்கெலாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வெட்டணும். பிரியாணிக்கெலாம் வந்து ஸ்லைஸாக ஸ்ட்ரைட்டாக வெட்டினா தான் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்து வெட்டையில் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் வந்து இருக்கும். பல நேரம்லாம் வந்து நான் எல்லாத்துக்குமே சாப்பரில் போட்டு அடிச்சிடுவேன். ஆனால் சில டயத்தில் சாப்பரில் வந்து போட்டு வெட்டினாலும் கண்ணீர் வரும். ஏன்னா அந்த தோலை உரிக்கிறோம்ல,
பார்க்க ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் சட்னி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த வெள்ளரிக்காயில் வந்து உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டேன். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். மாங்காயில் கொய்யாக்காயில் இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்னு வந்து சொல்லுங்கள். நான் ஒரு கோளாறு வேலையை பார்த்துவிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எது வந்து சில்லி பவுடர்னு வந்து தெரியல. நானும் தேடின எல்லாமே ஒரு கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுட்டேன், சாம்பார் தூளை வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறேன், அதில் சாம்பார் பொடின்னு வந்து அம்மா வந்து நல்ல பெருசாக எழுதி வச்சுருக்காங்க. ஐயோ சாம்பார் பொடியவா தூக்கி கொட்ட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி கடைசியாக வந்து மிளகாத்தூளை வந்து எடுத்துட்டேன். இந்த லட்சணத்தில் தான் எங்கள் அம்மா வந்து என்னை கிச்சனுக்குள்ளே வந்து விடுறதில்ல. இந்த மாதிரி பொரிக்கிறது, சட்னி வைக்கிறது, அந்த மேலோட்டமாக இருக்க வேலை மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு எதுவுமே சமைக்க வராது, சமைக்கவும் தெரியாது. நானாக கற்றுக்கிட்டே ஏதாவது செஞ்சாதான் அந்த செய்கிற விஷயம் வந்து வீட்டில் யாருக்குமே தெரியாது. எப்படி சொல்கிறேன்னா, நானாக இருக்கட்டும் பொரோட்டாவாக இருக்கட்டும், ஏன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படின்னு தெரியாது. அதனால அதில் இருக்க வந்து தப்பு எதையுமே கண்டுபிடிக்க தெரியாது. சரி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுமே சைலண்ட்டாக சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு தெரிகிற விஷயம் எனக்கு தெரியாது, நான் அதை கற்றுக்கவும் மாட்டேன். ஏன்னா அது ஏதாவது தப்பாக இருந்தால் அது இது இப்படியே சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி எரிச்சலாக வரும். அதனாலே நான் அந்த சைடே போகிறதில்ல. மேலோட்டமாக இருக்க வேலையை மட்டும் கற்றுக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருந்துடுறது. ஆக்சுவலி எனக்கு அல்சர் வேறு இருக்குது. இந்த வேலையை வேறு பார்த்துட்டு எனக்கு அல்சர் வலியை வேறு வந்து கிளப்பி விட்டுருச்சு. நான் பிரியாணியில் செம காரமாக, அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அல்சர் இருக்கனால நாங்கள் வந்து மிளகாத்தூளே வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். சும்மா வேணுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள் தான் வந்து போட்டுருது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அல்சர் இருக்குது. சரி சாப்பிட்டாச்சு, எதுவுமே பண்ண முடியாது. அதனால தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அல்சர் மாத்திரையை போட்டுட்டு அப்படியே வந்து படுத்தேன்னா அடுத்த நாள் 10 மணிக்கு தான் வந்து எழுந்திரிச்சேன். அந்த அளவுக்கு டயர்டு. நெக்ஸ்ட் vlogல வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை சாராங்கி.